தமிழ் சினிமா நேயர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஃப்ளாட் அப்படிங்கிற ஒரு கனடியன் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படம் அமேசான் பிரைம் ஓடிடியில் அவைலபிளாக இருக்கு. தமிழ் டப்பிங்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கு. இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி என்ன அப்படின்னா, ஒரு நாவலை மையமாக வச்சிருக்கப்பட்ட ஒரு ரொமான்ஸ் டிராமா மூவி. இந்த படத்தினுடைய ஆரம்பத்திலேயே கதாநாயகியை காட்டுறாங்க. கதாநாயகி ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க. அதாவது கதாநாயகி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கதாநாயகியுடைய பெற்றோர் ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பாங்க, இப்படிலாம் வாழணும் அப்படின்ட்டு. அதுக்கேற்ற மாதிரி கதாநாயகியும் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அதுக்கான சூழ்நிலை தான் இருக்கும். ஒரு கட்டத்தில் கதாநாயகி தன்னுடைய வீட்டுக்கு தெரியாமல் தன்னுடைய ஆண்டி இருக்கக்கூடிய டவுனுக்கு வெக்கேஷனுக்காக போகிற இடத்துல அங்கே ஒரு ஸ்விம்மிங் பூலில் விழுந்துடுறா. அந்த சூழ்நிலையில் கதாநாயகன் கதாநாயகியை காப்பாற்றுறாரு. அதற்கு பிறகு இவங்க ரெண்டு பேரும் ஸ்விம்மிங் கற்றுக்கிறதுக்காக அடிக்கடி மீட் பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ள ரொமான்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஏற்படுது. அதற்கு பிறகு டுவர்ட்ஸ் த எண்ட் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்தாங்களா இல்லையா, கதாநாயகியுடைய பெற்றோர் அதுக்கு சமைச்சாங்களா இல்லையா, என்னென்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னு பல விஷயங்களை சொல்லக்கூடிய படம் தான் இந்த ஃப்ளோட் அப்படிங்கிற இந்த ரொமான்ஸ் ட்ராமா மூவி. இந்த படத்தில் நான் லைக் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த படத்தில் அந்த லவ் ரொமான்ஸ் போர்ஷன் நடக்குது இல்லையா, அந்த ஸ்மால் டவுனில், அதெல்லாம் ரொம்ப நீட்டாக எடுத்திருப்பாங்க. குறிப்பாக அந்த டவுன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதே போல் இந்த படத்தில் வர ஃபீல் குட் மூமெண்ட்ஸ் அங்கங்கே வரும், அதுவுமே ரொம்ப ரசிக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. அதே போல் இந்த அண்டர் வாட்டர் சீன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வரும், அதுவுமே ரொம்ப நீட்டாக எடுத்திருந்தாங்க, ரொம்ப ரசிக்கிற மாதிரி எடுத்திருந்தாங்க. குறிப்பாக இந்த படத்தில் ஆக்சுவல் ரொமான்ஸை தாண்டி சில ரிலேட்டிவ்ஸுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகளையும் சொல்லியிருப்பாங்க. குறிப்பாக கதாநாயகனுக்கும் கதாநாயகனுடைய தங்கச்சிக்கும் என்ன பிரச்சனை இருக்குது, அதுக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அதே போல் கதாநாயகனுக்கும் கதாநாயகனுடைய பெற்றோருக்கும் என்ன பிரச்சனை இருக்குது, ஸோ அவங்க என்னென்ன மாதிரியான டிஸ்கஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுமே ரொம்ப நீட்டாக சொல்லியிருப்பாங்க. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லைட் ஹார்ட்டடான ஒரு ரொமான்ஸ் ட்ராமா மூவியை அந்த படத்தை எடுத்திருக்காங்க. 2 மணி நேரத்துக்குள்ளே இந்த படம் முடியுது. எனக்கு இந்த படத்தில் பிரச்சனையாக பட்டது என்ன அப்படின்னா, இந்த லவ் போர்ஷனை இன்னும் கூட கொஞ்சம் நீட்டாக எடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு கண்டினியூட்டி அப்படிங்கிறதுமே இல்லாமல் இருந்துச்சு. அதே போல் இந்த படம் ட்ராமாவாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சுவாரஸ்யம் இல்லை. இன்னும் கொஞ்சம் ட்ராமாட்டிக்காக நிறைய விஷயங்களை ஆட் பண்ணி கொஞ்சம் சுவாரஸ்யத்தோடு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் கொஞ்சம் வேறு லெவலில் இருந்திருக்கும். இப்போதைக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜான படம் தான். இந்த படத்துக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5 to 2.5. அடுத்த மாதத்தில் சந்திக்கலாம். நன்றி.